இந்த அனுதின குழுவிலே தேவனுடைய பிள்ளைகளாக ஒருமித்து அவருடைய பாதையில் நாம் உண்மையை நடப்பதற்காக, நீதியின் பாதையில் செல்வதற்காகவும், நாம் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கவும், மனம் திரும்புதல், பாவத்தின் மேல் வெற்றி பெறுதலை வெளிப்படுத்தின விசேஷம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற யாவருக்கும் முதலாவது குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்றைய நாளிலே நாம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் உள்ள முத்திரைகள் திரும்பவும் உடைக்கப்படுவதிலிருந்து 8ஆம் அதிகாரமானது ஆரம்பமாகிறது. 6ஆம் அதிகாரம் முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்படுவதை விவரிக்கிறது. 7ஆம் அதிகாரமானது ஒரு இடைவெளி போன்று காணப்படுகிறது. இப்பொழுது 8ஆம் அதிகாரம் 7ஆம் முத்திரை உடைக்கப்படுவதை விவரிக்கிறது. 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது 7 எக்காலங்களோடு 7 தூதர்கள் நின்றார்கள். இவர்களில் முதல் 4 பேர் 8ஆம் அதிகாரத்திலும், 5ஆம் 6ஆம் தூதர்கள் 9ஆம் அதிகாரத்திலும், 7ஆம் தூதன் 11ஆம் அதிகாரத்திலும் தங்கள் எக்காலங்களை ஊதினார்கள். ஆக 7ஆம் முத்திரையின் சம்பவங்கள் 8 முதல் 11 அதிகாரங்கள் அடங்கிய 4 அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ளது. 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் ஏற்பட்ட ஒரு அமைதியானது ஒரு விசேஷமான தருணம் என்பதை குறிக்கிறது. இதற்கு பின்வரும் சம்பவங்கள் இது உண்மைதான் என்பதை வலியுறுத்துவதற்கு ஏற்றதாயிருக்கிறது. வசனம் 2இல் யோவான் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 7 எக்காலங்களையும் காண்கிறார். இந்த 7 தூதர்களும் தங்கள் பணிகளை வசனம் 6இல் துவக்குகிறார்கள். வெளிப்படுத்தல் 8:3இல் 7 எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு முன்பாக ஒரு தூதன், அதாவது எக்காலங்கள் வைத்திருந்த 7 பேரில் ஒருவன் அல்ல, வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால், மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட புகையானது எங்கே எழும்பினது என்று பார்க்கிற பொழுது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பினதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 8:4, வெளிப்படுத்தல் 5:8 போன்று இந்த வசனங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்களுக்கான வல்லமையும் விவரிக்கிறது. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருக்கு முன்பாக வருகிறது என்று நாம் காண்கிறோம். துன்மார்க்கருடைய ஜெபங்கள் அங்கே வருகிறதா கேட்டால் வருகிறது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய விவரமானது நாம் வசன ஆய்வுலே செல்லும் பொழுது செல்வோமாக. சரி, துன்மார்க்குடைய ஜெபங்கள் அங்கே இல்லை. சங்கீதம் 66:18 ஏசாயா 59:2 உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் செபிகூடாதபடி முகத்தை மறைக்கிறது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 5:16, 1 பேதுரு 3:12, 1 யோவான் 3:22 இந்த வசனங்களில் இந்த துன்மார்க்கமான ஜெபங்கள் பதில் கிடைப்பதில்லை என்று பார்க்கிறோம்.
அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யணும். சரி, மேலுமாக நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனோ அல்லது தூதனோ அல்லது யார் மூலமாகவோ தேவனிடத்தில் செபிக்க தேவையில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:6 13-14 வரைக்கும், 1 தீமோத்தேயு 2:5 கூட நாம் செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:26-27 சபையென்று இன்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக பிரிவினை சபைகளும் மற்ற பொய்யான மதங்களும் பிரிவினரும் தங்களுடைய ஜெபம் அல்லது வேண்டுதல் தேவனிடத்தில் சேர்வதற்கு ஒரு பாதிரியினுடைய உதவியை நாடுகிறார்கள். ஒரு மத்தியஸ்தமோ அல்லது மத ரீதியான ஒருவரின் பிரதிநிதித்துவமோ தேவைப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவத்தில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. இறுதியாக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனிடத்தில் சேர்ந்தது. அது அவருக்கு சுகந்த வாசனையாக உள்ளது என்பது நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க நம்மை தூண்டுகிறதாக உள்ளது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆகையால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல், இடைவிடாமல், மேலும் தொடர்ந்து நம்ம ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 1 தெசலோனிக்கேயர் 5:17 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் செலுத்தப்பட்டதற்கு பிறகு வசனம் 5 அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். அப்போ என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இதெல்லாம் நாம பழைய ஏற்பாட்டு சம்பவங்களிலிருந்து, உடன்படிக்கை கொடுக்கப்பட காலத்திலிருந்து நாம் இந்த மாதிரி சம்பவங்களை தொடர்ந்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். வசனம் 6 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. வசனம் 12 வரை முதல் 4 தூதர்கள் எக்காலம் ஊதின போது பிரமிக்க செய்யும் தத்ரூபமான சம்பவங்கள் ஏற்பட்டது. முதல் தூதன் எக்காலம் ஊதினான். என்ன நடந்தது என்றால், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதன் மூலமா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று, இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிடுச்சு. சமுத்திரத்தில் இருந்த ஜீவன்களில் உள்ள ஜீவன் எதுக்கெல்லாம் இருக்கோ 1/3 பங்கு செத்து போயிடுச்சு. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிடுச்சு. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினா. அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கில் மேலும் நீரூற்றுகளில் மேலும் விழுந்தது. அது அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பெயர்னு கேட்டிங்கன்னா, எட்டி என்று பெயர். எட்டின்னா உங்களுக்கு தெரியும், அது கசப்பு. அதனால தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீர்னால மனுஷரில் அநேகர் செத்து போயிட்டாங்க. இப்போ 4ஆம் தூதன் எக்காலம் ஊதுறாரு. அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு
இருட்டாகவும் போச்சு. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமலும் போச்சு. இரவிலும் அப்படியே போச்சு. வெளிப்படுத்தல் 8:7-12. இப்போ 7ஆம் முத்திரையின் 4 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம அப்படி தொகுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு எக்காலமும் ஊதப்பட்ட போது வித்தியாசமான வகையில் நிகழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும் அல்லது கவனிக்க முடியும். முதல்ல பூமி, இரண்டாவது சமுத்திரம், பிறகு ஆறுகள், பிறகு நீரூற்றுகள், இறுதியாக ஆகாய மண்டலம். இவையெல்லாம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றிலும் 3/4 சேதப்படுத்தப்பட்டது அல்லது அழிக்கப்பட்டது. இப்படி தேவன் சொல்லியிருப்பது என்பது உலகத்தின் முடிவு பற்றியோ அல்லது தேவனுடைய இறுதி நியாயத்தீர்ப்பு பற்றியோ விவரிப்பதாக நாம நினைச்சிட முடியாது. ஏன்னா இந்த வசனமே அதுக்கு பலமான சாட்சியாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயத்தில் உலகம் அழியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானமும் பூமியும் வெந்து போயிடும். ஆனால் இங்கே 3/4 தான் அழிக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் முடிவில் அப்படி போல இருக்காது. எல்லாமே வெந்து உருகி போயிடும். எல்லா மனிதரும் நியாயத்தீர்ப்புக்கு கண்டிப்பாக சென்றாக வேண்டும். அங்கே யார் இருக்க மாட்டாங்க. மற்ற 25:31-46 வரைக்கும், 2 பேதுரு 3:10-12 வரைக்கும். ஆகையினால இந்த வாதைகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு எது ஞாபகத்துக்கு வருது? எகிப்துக்கு எதிரான யாத்திராகம வாதைகளை ஒத்ததாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற துன்மார்க்கத்திற்கு எதுவான தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறிக்கிறதாக தோன்றுகிறது. சொல்லர்த்த ரீதியாக நிறைவேறும்படி இந்த வசனங்கள் கொடுக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. தன்னுடைய பரிசுத்தவான்களின் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலாக தேவன் இந்த நியாயத்தீர்ப்புக்கு தீர்ப்பை பதிலாக கொடுத்திருக்கிறார் என்பதை கவனிக்கும் போது, கிறிஸ்தவர்கள் தங்கள் பாடுகளின் மத்தியில் தேவனை நோக்கி கெஞ்சியிருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது. ஆகவே 6ஆம் அதிகாரத்தில் உள்ளது போல தேவன் தனது உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு பழி வாங்குகிறார் என்று மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்க முடியும். இந்த காரணத்தின் நிமித்தம் ரோம சாம்ராஜ்யத்தின் மீதான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வசனங்கள் 7-12 சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலர் நம்புறாங்க. இது ஒருவேளை உண்மையா இருப்பினும், எல்லா துன்மார்க்கத்திற்கும் எதிரான தேவனுடைய பொதுவான அளவிலான கோபம் மற்றும் கண்டனம் இதில் சொல்லப்பட்டுள்ள என்று அங்கீகரிப்பது நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். பூமி, சமுத்திரம், ஆறுகள், நீரூற்றுகள், ஆகாய மண்டலம், இவை எல்லாம் உள்ளடங்கி சொல்லப்பட்டிருப்பது பொல்லாங்கின் மீது தேவனுடைய ஒட்டுமொத்த நியாயத்தீர்ப்பை விளக்குவதாகவும் இருக்கலாம் அல்லது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வசனம் 13 நம்மை வரப்போகும் மேலான நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த அதிகாரம் முடிகிறது. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தங்களினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, அதாவது ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டான். 3 தூதர்கள் இன்னும் எக்காலம் ஊத போகிறவர்கள அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க அப்படி செய்யும்போது 3 பெரிய ஐயோக்கள் இருக்கும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் கண்டவைகளை துன்மார்க்கத்திற்கு எதிராக நாம் பார்க்க போகிற தேவனுடைய மகத்தான நியாயத்தீர்ப்பின் ஒரு சிறு பகுதி தான். தேவ கோபத்தை நமக்கு எதிராக பெற்றுக்கொள்ளாமல் இப்பூமிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாகவும் நீதியாகவும் தேவ பயத்துடனும் வாழ்வதற்கான முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் நாம் ஏற்கனவே போதுமான அளவிற்கு விவரமாக பார்த்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் படிக்கும் பொழுது நாம் பயமடைந்து அவருக்கு பயந்திருப்போமாக. வரும் நாட்களில் இந்த அதிகாரங்களை குறித்து கொஞ்சம் விவரமாக வசன ரீதியாக பார்க்க கற்றுக்கமானால்
ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தின் முன்னுரையிலே பயப்படாத, அநேக முறை கடிந்து கொள்ளப்பட்டும் அநேக காரியங்கள் எச்சரிக்கப்பட்டும் அவர்களுக்கு அடிக்கடி வலியுறுத்தப்பட்டும் இருந்து சில அழிவின் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, உமக்கு பயந்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், உம்மிடத்தில் கேட்கிறவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், துன்மார்க்கர்களோ அழிக்கப்படுகிறார்கள். பிதாவே, இவைகள் தேவன் அதிகமான வாய்ப்பை தமது பிள்ளைகளுக்கு தருகிறார். ஆனாலும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். பிதாவைகளை படிக்கும் போதெல்லாம் நாங்கள் பயமடைந்து உம்முடைய பொறுமைக்காக நன்றியோடு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பயந்திருக்க உதவி செய்யுங்க. எச்சரிப்படிய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.